இது இன்றைய மன்னா, இன்றைய மன்னா, இது இன்றைய மன்னா, இன்றைய மன்னா, தன்னா அன்பாழ்வின் மன்னா. இயேசுவுக்கு பிரியமான அன்பு இறை உறவுகளே, நண்பர்களே, உங்களை சிறப்பாக இந்த புதிய நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. இந்த புதிய நாளுக்காக இறைவனுக்கு நன்றி கூறுவோம். இந்த நாளிலே கூட முக மலர்ச்சியோடு மகிழ்ச்சியோடு இறைவனுடைய கரங்களை பிடித்து கொண்டு அவரோடு பயணிக்க முயற்சி எடுப்போம். அன்புக்குரியவர்களே, இன்று நம்முடைய தாயாம் திரு அவையானது புனித 2ஆம் ஜான் பால் திருத்தந்தையினுடைய நினைவை கொண்டாடுகிறது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த காலகட்டத்திலே நம்மோடு வாழ்ந்த அந்த திருத்தந்தை இன்று புனிதராக உயர்த்தப்பட்டிருக்கிறார் என்றார். அவருடைய அந்த திருத்தந்தையினுடைய பணி ஒரு சிறப்பான பணி. நாம் அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக, எக்குமெனிக்கல் அந்த ஒற்றுமைக்காக அவர் பாடுபட்டவர். நம்மளே பிரிஞ்சிட்டோம்னாக்கா நம்மை இருக்கிற அந்த நற்செய்தியை மற்ற மனிதர்கள் எப்படி நம்புவார்கள் என்று வாஞ்சையோடு அந்த நற்செய்தி எல்லாருமே ஒன்றாக இருக்க வேண்டும், ஒரே இயேசுவின் பிள்ளையாக இருக்க வேண்டும் என்று அந்த ஒற்றுமைக்காக அவர் குரல் கொடுத்தவர். அதற்காகவே முழுமையாக உழைத்தவர். இரண்டாவதாக அவருடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம், குடும்பம் தான் சிறந்தது. ஒரு குடும்பத்திலிருந்து தான் ஒரு சமுதாயமே உருவாகிறது என்றால் அந்த குடும்பத்திலே எப்படி நாம் வாழ்கிறோம் என்று குடும்பத்தை மையமாக வைத்து குடும்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்த ஒரு திருத்தந்தையாக அவர் வாழ்ந்திருக்கிறார். அதோடு கூட இன்னொன்று கூட சொல்லுவாரு, யாருக்கிட்டையுமே கொடுப்பதற்கு என்று எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது, யாருக்கிட்டையுமே பெறுவதற்கு எனக்கு எதுவுமே தேவையில்லை, எல்லாமே என்கிட்ட இருக்குது என்ற ஒரு செல்வரும் கிடையாது, எதுவுமே கொடுக்கலைன்னு சொல்ற வறுமையாளரும் கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உயர்ந்த பண்புள்ள ஒரு மனிதனாக நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இப்படி இந்த மறைந்த திருத்தந்தை 2ஆம் ஜான் பாலுடைய வாழ்க்கையில பல்வேறு நிகழ்வுகள் நடந்தது. அன்னை மரியாளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தவராக, திரு அவையே ஒற்றுமையோடு வழி நடத்துபவராக, குடும்பத்தை தாங்கி பிடிப்பவராக, இன்னும் நம்முடைய வாழ்க்கையில எல்லா நேரங்களும் இறைவன் தான் உயர்ந்தவர் என்று அந்த இறைவனை மையமாக வைத்து பணி செய்தவராக பார்க்கிறோம். இப்படிப்பட்ட நல்ல ஒரு புனிதருடைய பண்புகளை நாம் நமதாக மாற்றிக்கொண்டு வாழ முயற்சி எடுப்போம். அன்புக்குரியவர்களே, சிறப்பாக இன்றைய மன்னாவில் நம்முடைய தாயாம் திரு அவையானது நமக்கு கொடுக்கிற இன்றைய மன்னா லூகாஸ் நற்செய்தி பிரிவு 12 இறை வார்த்தைகள் 39 48 முடிய பகுதிகள். இந்த பகுதி எதை பத்தி பேசுது அப்படின்னு சொல்லி பார்க்கிற பொழுது, ஆயத்தமாக இருங்கள், விழிப்பாக இருக்க வேண்டும், நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். இந்த செய்தியை சீடர்களுக்கு சொல்றாரு. இந்த நற்செய்தி எதை பத்தி சொல்லுது அப்படின்னா, சீடர்கள் இயேசு பார்த்து கேட்கிறாங்க, ஆண்டவரே நீங்க எப்படிலாம் போதிக்கிறீங்களா, இது எங்களுக்கா இல்ல மத்த எல்லாருக்குமா அப்படின்னு கேட்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, அவங்க தான் கடவுள் கூட இயேசு கூட இருக்கிறாங்களே, அவங்களுக்கே அந்த செய்தி மற்ற மக்களுக்காக தானே அவர் சொல்லுவார், போதிப்பாரு, எங்களுக்கு கிடையாது, நாங்க அவர் கூட தானே இருக்கிறோம், அவர் கூட இல்லாத மனிதர்களுக்கு தான் இந்த செய்தி அப்படின்னு அவங்க தவறாக புரிந்து கொண்டதுனால அவர்களுக்கு ஒரு தெளிவான ஒரு பதிலை சொல்றாரு பாருங்க. அவர் அழகா சொல்றாரு, விழிப்பா இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கு மட்டுமே இறையாட்சி கொடுக்கப்படுகிறது, மீட்பு அவர்களை தேடி வருகிறது. அதுக்கு ஒரு உதாரணம், ஒரு பணியாளர் இருக்கிறாரு, நம்பி அந்த தலைவர் வந்து ஒரு பொறுப்பை கொடுத்துட்டு போறாரு வெளியில. இவர் என்ன செய்யறாரு, போயிட்டாருல, அவர் வர ரொம்ப நாள் ஆகும், காலம் தாழ்த்தி தான் வருவாரு, அதனால நம்ம வந்து என்ன பண்ணலாம், இந்த பெண்களை ஏமாத்தலாம், சம்பளம் கம்மியா கொடுக்கலாம், நம்ம மட்டும் ஜாலியா குடிச்சிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை செய்யும் பொழுது, அவங்க நினையாத நேரத்துல அந்த தலைவன் வரும் பொழுது பார்த்துட்டானா அவனுக்கு பெரிய தண்டனை கொடுத்து வெளியே அனுப்பிடுவாரு. அப்ப இன்னொரு பணியாளர் யாரு அப்படின்னு சொன்னா, அந்த தலைவர் வந்து பொறுப்பை கொடுத்துட்டு போயிட்டாரு, அவர் வர்றாரோ இல்லையோ அவர் கொடுத்த பணியை நான் நிறைவா செஞ்சுக்கிட்டே இருப்பேன், விழிப்பா இருப்பேன், கொஞ்சம் கூட நான் அவர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஏமாத்த மாட்டேன், அவரை ஏமாத்த மாட்டேன், என்னுடைய பொறுப்பு என்னுடைய கடமை, நான் விழிப்பாக இருந்து அதை செய்து கொண்டே இருப்பேன் அப்படின்னு செய்கிறவர் அந்த தலைவன் வந்து பார்க்கிற பொழுது அந்த வேலையை செஞ்சுட்டு இருந்தா அவரு இன்னும் மிகுதியாக உயர்த்துவார், மிகுதியாகவே அவருக்கு செல்வத்தை கொடுப்பார் என்று சொல்லப்படுவதுதான் இந்த நற்செய்தி. இந்த நற்செய்தியினுடைய மைய கருத்து என்ன என்று தியானிக்கிற பொழுது, பொறுப்புடனும் விழிப்புடனும் இருக்கும் நம்பிக்கையாளருக்குத்தான் கடவுளுடைய ஆசீர் உண்டு என்று சொல்லப்படுகிறது. பொறுப்போடு
விழிப்போடு நம்பிக்கை, இந்த மூன்றும் ஒரு மனிதனுக்கு தேவை. அது எல்லாம் நிறைவாக செய்கிறவர்களுக்குத்தான் கடவுளுடைய ஆசீர் கிடைக்கிறது. கடவுள் அவர்களை நாடி வருகிறார், தேடி வருகிறார், அவர்களை உயர்த்துகிறார். இப்படிப்பட்ட நல்ல பண்புகள் என்னிடத்தில் இருக்கிறதா? பொறுப்போடு என்னுடைய வேலை செய்யறனா? என் வாழ்க்கையில விழிப்பா இருக்கிறனா? விழிப்பு என்பது சோர்ந்து போயிடாம, ஏமாத்தாம கடமையை செய்து கொண்டே இருப்பது. நம்பிக்கை இருக்கிறதா? என்ன நம்பிக்கை? அவர் எப்போ வந்தாலும் சரி, அவர் என்னை உயர்த்துவார், அவர் என்னை மேன்மைப்படுத்துவார், அவர் எனக்கு வேலை கொடுத்திருக்கிறார், அவர் தான் என்னுடைய முதலாளி, அவர் தான் எனக்கு கடவுள், அவர் எல்லாம் பார்த்துக் கொள்வார் என்ற நம்பிக்கை அவர் மீது இருக்கிறதா? இது இருந்தா வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி, மிகப்பெரிய ஆன்மீக வளர்ச்சி ஏற்படும். அன்புக்குரியவர்களே, இந்த மைய கருத்தை வைத்து நாம் 2 கருத்துக்களை கூட தியானிக்கலாம். ஒன்று, நம்முடைய கடமையில் ஆர்வத்தை காட்டுவதும் விழிப்பாக இருப்பதும். ஒரு மனுஷன் வேலை செய்யற இடத்துல தன்னுடைய கடமையை இருக்கிறாங்களோ இல்லையோ நல்லா செஞ்சுட்டு இருந்தா அவனுக்கு பாராட்டு கிடைக்கும். அந்த காலத்துல சிசிடிவி கேமரா கிடையாது, தலைவன் எப்போ வருவாருன்னு தெரியாது, வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. உழைச்சிட்டே இருக்கிறவங்களுக்கு வந்து பார்க்குற பொழுது இவன்லாம் நேர்மையான, அவங்க மேலே பெரிய நம்பிக்கை வருங்க. அவங்களுக்கு பதவி உயர்வு கொடுப்பாரு, சம்பளத்தை உயர்த்துவார், எல்லாமே வீட்டு சாவியே அந்த கல்லாப்பெட்டியோடைய சாவியை கூட கொடுத்துட்டு போவாங்கன்னா நம்பிக்கை அந்த மேலே வந்துருச்சு. ஏன்னா இவங்க நேர்மையாக இருக்கிறாங்க, உண்மையாக இருக்கிறாங்க, விழிப்பாக இருக்கிறாங்க. அது நடக்குது. ஆனால் இப்போ சிசிடிவி கேமரா வச்சியும் நம்ம எல்லாமே ஏமாத்த பார்க்குறோம். அந்த கேமரா எந்த பக்கம் திரும்பி இருக்குதோ அதுக்கு ஆப்போசிட்ல போயிட்டு நம்ம தெரியாம கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வருவோம். அவர் ஏமாத்துறோம். அவரு இன்னைக்கு அந்த முதலாளிங்க வெளியில போனா கூட அந்த சிசிடிவி கேமரா என்ன நடக்குதுன்னு அவர் மொபைல்ல பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அப்படி இருந்து அவர்களே ஏமாற்றக்கூடிய ஒரு மனிதர்கள் கூட இருக்கிறாங்க. அப்ப நேர்மை இல்லை, விழிப்பு நிலை இல்லை, கடமையும் இல்லை. அந்த கடமையை செய்யாம விழிப்பா இல்லாம இருக்கிறவங்களுக்கு வேற இடத்துல போனா கூட நல்ல பேர் கிடைக்குமா? அந்த இடத்துல ஒரு பதவி உயர்வு வருமா? சம்பள உயர்வு வருமா? இல்லை. அப்ப நம்முடைய கடமையை விழிப்போடு செய்கிற பொழுதுதான் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில ஒரு உயர்வும், ஒரு பதவி உயர்வும், மற்ற பணத்தினுடைய சம்பளம் உயர்கிறது. இல்லைன்னா எதுவுமே இல்லை, அப்படியே இருப்பாங்க. ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, நான் எத்தனை வருஷமா இந்த கம்பெனியில வேலை செய்யறேன்னு கேட்டா, நான் 25 வருஷமா செய்யறேன், எவ்வளவு சம்பளம்? அதே சம்பளம் தான், 8000 தான் வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்? அவர்கிட்ட வேற பொறுப்பு இல்லை, எக்ஸ்ட்ரா ஒர்க் செய்யறது இல்லை, விழிப்பு நிலை இல்லை, அப்படியே வர்றது போறது, உட்காந்துட்டு பெஞ்சை தேய்ச்சிட்டு போற வேலை. அப்ப அவருக்கு எப்படி உயர்வு வரும்? மற்ற பதவி உயர்வு வரும், சம்பளம் உயரும்? உயராது. அப்ப கடமையை நிறைவாக விழிப்பாக செய்ய வேண்டும். இரண்டாவதாக நம்முடைய வாழ்க்கையில நம்ம கற்றுக்கொள்ளக்கூடியது, அதிகமாக கொடுப்பவர்களிடம் அதிகமாகவே எதிர்பார்க்கப்படும். கடவுள் நிறைய கொடுக்கிறார் அப்படின்னாக்கா, நிறைய கொடுத்துட்டேனே அவர்கிட்டயே நம்ம எதிர்பார்க்கணும் அப்படின்லாம் கிடையாது. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பதவி உயர்வு, சம்பளம் அதிகமாக இருக்குதோ அவங்ககிட்ட நிறைய எதிர்பார்ப்பாங்க. இதெல்லாம் நான் நிறைய அந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ்லாம் கேட்பேன், இல்லை ஐடி ஃபீல்டில் வேலை செய்யணும்லாம் கேட்பேன். எவ்வளோ சம்பளம்? 1 லட்சம் 2 லட்சம்னுவாங்க. எப்படி வேலை? ஐயோ, டார்ச்சர் பண்ணிடுவாங்க. இது சப்மிட் பண்ணணும், இந்த டைமுக்குள்ள இது கொடுக்கணும், அது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எதிர்பார்த்துட்டே டிமாண்ட் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. எங்கேயுமே நிம்மதியாக இருக்க முடியாது, தூங்க முடியாது, நல்லா சாப்பிட முடியாதுன்னுவாங்க. ஏன்னா அதிகமாக கொடுக்குறாங்க, அதிகமாக எதிர்பார்ப்பாங்க. பிரியமானவர்களே, கடவுள் நமக்கு அதிகமாக கொடுக்க கொடுக்க நம்மகிட்ட இருந்து அதிகமாக எதிர்பார்ப்பார். நம்ம நினைச்சிருப்போம் நிறைய கொடுத்துட்டாரு போதும், அவருக்கும் நமக்கு தொடர்பு இல்லை அப்படின்னு ஒதுங்கிட்டோம் அப்படின்னு சொன்னா கடவுள் நம்மை பார்க்கவே மாட்டாருங்க. அப்ப அதிகமா கொடுக்க கொடுக்க அதிகமாக கடவுள் எதிர்பார்ப்பார் என்ற ஒரு செய்தியும் இந்த நற்செய்தியில தெளிவாக கொடுக்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, இந்த மைய கருத்து, இந்த 2 சிந்தனைகளை எல்லாம் சீர்தூக்கி பார்த்து என்னுடைய வாழ்க்கையிலே நான் எப்பொழுதும் விழிப்பு நிலையில் எனது கடமையை செய்து நம்பிக்கையோடு வாழ வேண்டும். ஒவ்வொரு செயல்களிலும் ஒவ்வொரு நாளும் இதை நாம் கடைபிடிக்கிற பொழுது இறைவனுடைய ஆசீர் ஒவ்வொருவருக்கும் நிறைவாக அபரிவிதமாக கிடைக்கிறது என்பதை புரிந்து கொண்டு இந்த நாளிலே முகமலர்ச்சியோடு புன்னகையோடு இந்த நற்செய்தி நமதாக மாற்றிக்கொண்டு வாழ்வோம். இதற்கு நமக்கு துணையாக இருப்பவர் தான் இன்றைய புனிதர் 2ஆம் ஜான் பால் திருத்தந்தை அவர்கள். அவர் எப்படி மக்கள் மீது பாசத்தோடு அன்போடு தன்னுடைய வாழ்க்கையிலே விழிப்பாக இருந்து கடமை ஆற்றினாரோ அதை போன்று நாமும் விழிப்பாக இருந்து அவரை போன்று நல்ல பண்புகளை எடுத்துக்கொண்டு வாழ முயற்சி செய்வோம். இப்பொழுது கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கும் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, உம்மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி கூறுகிறோம். இந்த புதிய நாளுக்காக நன்றி இயேசுவே. இந்த நாளில் எங்களை வழிநடத்த போகிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே.
எங்கள் வாழ்க்கையில் வருகிற துன்பங்கள், வியாதி, வருத்தம், இன்னும் பிரிவினைகள் எல்லாம் நீங்கி நாங்கள் உமது விருப்பத்தின்படி வாழ எங்களுக்கு ஆற்றலை கொடுத்தீராக. குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள், கடன் தொல்லைகள், உடல் வியாதிகள் நீங்கி சாத்தான் கிருகையில் இருந்தவர்களுக்கு விடுதலை கிடைக்க நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் ஆண்டவரே. படிக்கிற பிள்ளைகளுக்கு, மாணவ மாணவியர்களுக்கு நல்ல ஞானத்தையும், நல்ல அறிவாற்றல், நல்ல நினைவாற்றலையும், நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் கொடுத்து அவர் வழி நடத்துவீராக. இளம் பிள்ளைகளை ஆசீர்வதியும். தீய நாட்டங்கள், தீய செயல்கள், தீய பழக்கத்திற்கு அடிமையாகாமல் இருக்க அவர்களுக்கு ஆற்றலை கொடுப்பீராக. நல்ல வேலை வாய்ப்பை கொடுத்து அவர்களை தாங்கிக் கொள்ளும். திருமணமாகவில்லை, குழந்தை பாக்கியமில்லை, குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்கிறது என்று ஒவ்வொரு நாளும் வருத்தத்திலே, துன்பத்திலே, கண்ணீரிலே வாழ்கிறவர்களுக்கு விடுதலை கொடுத்து காத்துக் கொள்வீராக. இவையெல்லாம் எங்கள் ஆண்டு வரும் மீட்பெருமான இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாள் இனிய நாளாக, இறை அருளை நிறைவாக பெற்று மகிழும் நாளாக இருக்க வாழ்த்துகிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்காக சிறப்பாகவே ஜெபிக்கிறேன். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. Thanks for watching Father Das Cap YouTube channel. Subscribe and share the video to your friends. May God bless you.